மீன் குழம்பு மீன் ஒரு வேளை என் தங்கச்சி எனக்கு அமுச்சு விட்டுச்சு. எங்கள் ஃப்ளைட்லேருந்து எங்கள் சித்தப்பா ஊருக்கு வந்தார். எங்கள் சித்தப்பா கிட்ட அமுச்சு விட்டுச்சு. நான் வந்து இங்கே சாப்பிட்டேன். இந்தியாவிலேருந்து வந்து சிங்கப்பூர்னு நான் சாப்பிட்டேன். குழந்தை பிறந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் வந்துடுறாங்க. அவங்க எல்லாமே மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப. இப்போ வீட்டில் எனக்கு பொண்ணு பிறந்தது ஃபஸ்ட்டு. குழந்தை பிறந்து நான் மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் இங்கே தான் இருந்தேன். ஒரு 4 வருஷம் நான் வந்து அங்கே ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். எங்கள் அப்பா காசில் பைக் வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா காசில் வீடு இருக்குது. எல்லாமே எங்கள் அப்பா காசில் இருக்குது. என் சொந்த உழைப்புன்னு ஒன்றும் இல்லை. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். இங்கே வெளிநாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் வந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆச்சு. இப்போ ஃபேமிலி இப்போ அங்கே இருக்கும்போது ஃபேமிலி கூடவே இருந்திருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக அப்படிலாம் இருந்திருப்பீங்க. இப்போ வெளிநாடு வந்துட்டு இப்போ 2 வருஷமாக பிரிஞ்சு 2 வருஷமாக என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 3 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெய்லியும் பேசிடுவீங்களா? டெய்லியும் ஈவினிங் மார்னிங் பேசுவேன். இப்போ இங்கே வந்து சாப்பாடு எல்லா சாப்பாடுமே கிடைக்கும். வெளிநாடு பொறுத்த எல்லா சாப்பாடுமே கிடைக்கும். அங்கே வந்துட்டு இப்போ தங்கச்சி செல்லாம் சமைச்சு கொடுத்துருப்பாங்க. அம்மா அப்போ அந்த சாப்பாடுலாம் எப்படி நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மா சாப்பாடுக்கு ஈடான சாப்பாடு இங்கே கிடைக்காது. அவ்வளோ அது அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்க எங்கள் அம்மா. அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். ஆமாம், எங்கள் அம்மாவை அடிச்சுக்க யாருமே இல்லை. தங்கச்சி அதை விட டபுள் மடங்கு சம்பவம். போன வாரம் ஃப்ளைட்டு எங்கள் சித்தப்பா வந்தாங்க ஊருக்கு. 8:30 வந்தாங்க. இங்கே 8:30 வந்து மீன் குழம்பு மீன் ஒரு வறுத்து எங்கள் அண்ணனுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு என் தங்கச்சி கொடுப்பான். யார் கொடுப்பா நீங்கள் சொல்லுங்கள்? இங்கே அங்கேருந்து இந்தியாவிலேருந்துங்க நான் வந்து இங்கே வந்து நான் சாப்பிட்டேன். இந்தியாவிலேருந்து மீன் குழம்பு சமைச்சு மீன் வறுவல் சமைச்சு என் தங்கச்சி என் அண்ணனுக்கு நான் எங்கள் அண்ணன் சாப்பிடணும் அப்படின்னு கொடுத்து யார் கொடுப்பாங்க? எனக்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆச்சரியமா இருக்குங்க. பண்ணவே இல்லை. இங்கே ஒரு வடிவல் காமெடியிலேருந்து மற்ற குழம்பு வச்சு பாட்டில் அனுப்புவாங்களா அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அண்ணன் நீ சாப்பிட்றா, எங்கள் அண்ணன் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு என் தங்கச்சி மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் பேக்கிங்கு எங்கள் அப்பாவை வச்சு பேக்கிங் பண்ணி ஏர்போர்ட்டில் வந்து நான் இங்கே வந்து சாப்பிட்டேன். இங்கே உலகத்திலே மீன் குழம்பு வச்சு இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு வந்து சிங்கப்பூருக்கு வந்து சாப்பிட்ருக்காங்கன்னா தங்கச்சி ரொம்ப கிரேட்டுங்க. எஸ், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி வீட்டுக்காரர், என் மாமா, வேறு யாரும் நமக்கு அது தேவையில்லை. அவங்க தான் நமக்கு எல்லாமே. ஆனால் சமையலில் எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் அடிச்சுக்க ஆள் இல்லை. தங்கச்சி கூட சண்டை. அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நான் இங்கே வந்து சாப்பிட்றேன்னா என்னோடய குடும்ப கஷ்டம். ஆமாம், நமக்கு வந்து எல்லா வசதியும் இருக்குது. இருந்தால் நமக்குன்னு ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணிக்கணும்ல. அதனால நான் கொஞ்சம் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா வந்துடுவேன். இங்கேருந்து இப்போ தங்கச்சிக்கு இல்லை அம்மாவுக்கு வீட்டில் உள்ள ஃபேமிலிகளுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க என்ன சொல்லுங்கள்? நான் கஷ்டப்படுறேன். நான் வந்து அதை சொல்ல வரல. எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. என் தங்கச்சி எல்லோரும் என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். அதனால் நான் கஷ்டப்படுறேன். நான் அதை வந்து பெருமையெல்லாம் நான் சொல்லலை. நான் ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வந்து என் அம்மா எவ்வளோ ஸ்டெப்பு எடுத்து வச்சுருப்பாங்க, எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க. இந்த அனுபவம் வந்து நான் வந்து அங்கே ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். எங்கள் அப்பா காசில் பைக் வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா காசில் வீடு இருக்குது. எல்லாமே எங்கள் அப்பா காசில் இருக்குது. என் சொந்த உழைப்புன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே சிங்கப்பூர் வந்த பிறகு நான் கஷ்டப்பட்டேன்ல, அந்த ஒரு காசோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த காசோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து எப்படி சிக்கனப்படுத்தணுமோ எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இருக்கேன். மேலே வந்துட்டேன். அது 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 எனக்கு ப்ளஸ்ஸு. ஓகே, வெளிநாடு வந்து வாழ்க்கை தான். வெளிநாட்டு வாழ்க்கை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா காசு சம்பாதிக்கலாம், கஷ்டப்பட்டால் நல்லா இருக்கலாம். ஆனால் குடும்பங்களை விட்டு கொஞ்சம் பிரிகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வழி அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, உணர்வுனால தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு புரியும். அது இங்கே சில சொந்தக்காரங்களாம் இங்கே அம்மாவும் வெளிநாட்டில் இருக்க பெருமையாக பேசிக்கிறாங்களா, அங்கே ஏகப்பட்ட வெஸ்ட்டாக செலவு பண்ணுறாங்கல்ல. சில அக்கா தங்கச்சிங்க குழந்தைங்க ஒய்ஃபுலாம் சில பேர் புருஷனை புரிஞ்சிக்க மாட்டாங்கல்ல. புரியுது. அவங்களாம் அது ராணி போல் செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்களா? அவங்களுக்குலாம் எனக்கு என்ன சொல்லணும்னா, அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஒரு வாட்டி வந்துட்டு சிங்கப்பூர் வந்துட்டு இங்கே அவங்க ஹஸ்பண்டு, அவங்க தம்பி, அண்ணனோ கஷ்டப்படுறத பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி செலவு பண்ண மாட்டாங்க. இந்த 50,000 அமுச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 40,000 அவங்க ஒரு பர்சனல் யூஸாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? இதை வந்து அவங்க இங்கே ஒர்க் பண்ணலையோ, இந்த வெயிலில் வந்து இப்போ வெயில் டெம்பரேச்சர் என்னன்னு தெரியும் சிங்கப்பூரில். இந்த நிலைமையில் வந்து அவங்க வந்து நின்று பார்த்தாங்கன்னா, அந்த ஒரு வேலையை வந்து பார்த்தாங்கன்னா அவங்க வந்து சிக்கனமாகிடுவாங்க. வந்து என்னதான் யார் அண்ணன் தம்பி யார் சம்பாரிச்சு கண்டிப்பாக கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக நடந்துக்குங்க. தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. ஆமாம், எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு சிக்கனப்படுத்துங்க. எல்லாத்துலேயும் சிக்கனப்படுத்துங்க. இப்போ அங்கே உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்து காசு சம்பாரிச்சு தரோம்.
நாங்கள் அதெல்லாம் நாங்கள் பெருசாக சொல்கிறோம். நாங்கள் கஷ்டப்படுறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கொஞ்சம் சிக்கனப்படுத்தி எப்படி குடும்பத்தை வழி நடத்தணுமோ அது மாதிரி வழி நடத்துக்கு. நான் இன்னும் கல்யாணம் பண்ணல. நான் கல்யாணம் பண்ணால் நான் என்னோடய ஒய்ஃபுக்கு நான் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணி அதை எப்படி இருக்கணுமோ அப்படி நான் சொல்லிக்குவேன். ஆமாம், எனக்கு வந்து என் அப்பா அம்மா, நான், என் தங்கச்சி. இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்துட்டு அங்கே இருக்கவங்க புரிஞ்சுக்கணுன்றீங்க, ஃபேமிலிக்காரங்க முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஆமாம், ஃபேமிலியில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இங்கே வந்து ஐடி கம்பெனிலையோ இல்லை ஏசிக்குள்ளேயோ வேறு எதுவும் ஒரு லக்ஸரியான ஒரு கம்பெனிலையோ வேலை பார்க்கல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அங்கே இருந்துக்கிட்டு யாரும் என் மையன் சிங்கப்பூரில் இருக்கான், என் மையன் லட்ச ரூபாயில் சம்பாதிக்கிறாங்க தான் அவங்களோட திறமை, சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் யாரும் நான் குறைலாம் சொல்ல வரல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கொஞ்சம் சிக்கனப்படுத்திக்கோங்க. எது இதில் செலவு கம்மி பண்ண முடியுமா கம்மி பண்ணிக்கோங்க. நம்மளோட காசுக்கு நான் அன்றைக்கி 10 ரூபா காசு இல்லாமல் அங்கே இருந்தேன் ஊரில். இப்போ என்கிட்ட லட்ச ரூபாயில் காசு இருக்குது. இப்போ நான் என்கிட்ட பணம் வந்துருச்சு அப்படின்றக்கா நான் வந்து ஆட மாட்டேன். இந்த காசு நாளைக்கே டவுன் ஆகலாம், நாளைக்கே இதை விட பெரிய மதிப்பில் பணம் எனக்கு வரலாம். எல்லாம் திறமைக்கு தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பெற்றவங்க கொஞ்சம் அறிவுறுப்படுத்துங்க பிள்ளைகளுக்கு, சிங்கப்பூரில் உள்ள இளைஞர்களுக்கு. ஏன்னா அந்த தண்ணி சிகரெட் இந்த மாதிரிலாம் அடிக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் அடிக்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லுங்கள். பெற்றோர் சொல்லுங்கள். இங்கே பார்க்குற சில கஷ்டமான வேலை கஷ்டமானதாக இருக்குது. அது ஒரு சில நேரத்தில் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் அடிக்கிறாங்க. நான் ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டேன். நான் இப்போ பார்த்தேன் நிறைய பேர் மேக்ஸிமம் இந்த சேலரி 7ஆம் தேதி வந்துடும். கரெக்டாக சிங்கப்பூரில் வந்து 7ஆம் தேதி வந்துடும் சேலரி 7ஆம் தேதி வந்துருச்சுனாவே மேக்ஸிமம் ட்ரிங்க்ஸ் தான் பண்ணுறாங்க. மெனி பீப்புள் நிறைய பேர் அது மாதிரி தான். அது அவங்களோட கஷ்டம், வார்த்தையால் சொல்ல முடியல, அழுகவும் முடியல. ஒய்ஃபு அம்மா பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? மன உளைச்சல் ஆயிரும். இங்கே வேலை பார்க்குறதுக்குள்ள ப்ரெஷரு. உங்கள் தங்கச்சிக்கு என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு மீன் குழம்புலாம் சேனல் என் தங்கச்சி நான் என்ன சொல்கிறேன்னா, மீன் குழம்பு ஒரு வேளை என் தங்கச்சி எனக்கு அமுச்சு விட்டுச்சு. எங்கள் ஃப்ளைட்லேருந்து எங்கள் சித்தப்பா ஊருக்கு வந்தார். எங்கள் சித்தப்பா கிட்ட அமுச்சு விட்டுச்சு. நான் வந்து இங்கே சாப்பிட்டேன். இந்தியாவிலேருந்து வந்து சிங்கப்பூர்னு நான் சாப்பிட்டேன். ரொம்ப நாளாக அது நானே இருப்பேன். ஆனால் மேபி வந்திருக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்துச்சு, நான் சாப்பிட்டேன். நான் என் மாமாவும் சாப்பிட்டோம். ஆமாம், மக்களே பார்த்துக்கிங்க. இந்தியாவிலேருந்து அண்ணனுக்காக மீன் குழம்பு வச்சு மீன் வரத்து கப்பில் பார்சல் பண்ணி அவங்க சித்தப்பாட்ட கொடுத்து இங்கே பிளேட்டில் அனுப்பி இங்கே ஒரு நண்பர் சாப்பிட்ருக்காரு. அவங்க அண்ணன் அதை தங்கச்சியோட அண்ணன் சாப்பிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துங்க, இதுதான் பாசம். அண்ணன் தங்கச்சி பாசம்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுங்க. சண்டை போகிறது மட்டும் கிடையாது, ஐஃபோன் வாங்கிக்கிறது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, உங்கள் பேர் என்ன? இதில் என் பேர் அஜித் மிலன் சார். அஜித் மிலன். உங்கள் என்ன ஊர்? நாங்கள் வந்து புதுக்கோட்டை திரும்ப. சூப்பர் தல. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நீங்கள் வெளிநாடு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் வந்து 2019 வந்தேன். ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம். நீங்கள் வந்து எத்தனை வருஷம்? 1.5 வருஷம் ஆகுது. நீங்கள் வந்து நான் வந்து 3 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆகுது. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் வந்து இப்போ நீங்கள் 5 வருஷம் ஆகுது அப்படின்றீங்களா? உங்கள் ஃபேமிலி எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க, டெய்லி மிஸ் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே தனிமையில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? அப்படின்னு இல்லை, நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே இருந்தால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அங்கே தாங்கிக்கலாம் ஃபேமிலியோட இருந்தால். இங்கேயும் ஓகே தான், பட் அந்த சேலரி எடுத்தாலும் நம்ம ஊரில் அந்த சேலரி எடுக்க முடியாது. ஃபேமிலிக்கோசரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கண்ணே? கண்டிப்பாக அதே தான் நானும். கண்டிப்பாக அதே தான். ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இவ்வளோ காசும் ஊரில் சம்பாதிக்க முடியாது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். ஆனால் இப்போ வெளிநாட்டில் இங்கே வந்து இருக்கோம். இப்போ அங்கே நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம கூட பக்கத்தில் வீட்டில் வந்து அம்மா, தங்கச்சி, ஒய்ஃபு எல்லாருமே இருப்பாங்க நம்மளை பார்த்துக்கிறது. இப்போ நம்ம அந்த ரூமில் இருக்கும்போது அப்போ உங்களோட அந்த தோன்ற விஷயங்கள், கஷ்டப்படுற அந்த விஷயங்கள் சம்டைம் நினைக்கவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கேயும் ரூம்மேட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு 2 பேர் பசங்க பார்ப்பாங்க. பட் அவங்களும் வேலைலாம் பார்க்கணும். நமக்கு டைம் ஒதுக்கி பார்க்கறது கஷ்டம் தான். இருந்தாலும் பார்க்குறாங்க, 1-2 விஷயத்தில் பார்க்குறாங்க. அதனால் நம்ம இங்கே நம்ம தான் பார்த்துக்கணும் ஒரு மேக்ஸிமம். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஃபேமிலிக்கு ஏதாவது சொல்லணும், ஃபேமிலி உள்ளவங்களுக்கு ஏதாவது சொல்லணும், ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? இங்கேருந்து யாருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? மனசில் வலிகள் இருக்கும், சில பேர் மேலே கோபங்கள் இருக்கும். இல்லை, இப்போ குழந்த பிறந்து எல்லாம் நிறைய பேர் இப்போ குழந்த பிறந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துலாம் வந்துடுறாங்க. அவங்க எல்லாமே மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப. இப்போ வீட்டில் எனக்கு பொண்ணு பிறந்து ஃபஸ்ட்டு குழந்த பிறந்து நான் மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் இங்கே தான் இருந்தேன். ஒரு 4 வருஷம் பிறந்து 5 வருஷம் இங்கே தான் இருந்தீங்க. அப்போ கொரோனா பீரியடில் மாட்டிட்டேன். இங்கே நான் ஒரு 3 வருஷம் இங்கே தான் இருந்தேன். அந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ நான் ஃபீல் ஆகிருக்கும்? இப்போ மொதல் குழந்தை? ஆமாம், பாப்பா மொதல் குழந்தை. ஒரு 6 மாதத்தில் இருக்கும்போது வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ போனால் இன்னும் அட்டாச் ஆகலை. அதான் ஒரு பிரச்சனை. என் பொண்ணு என்னோட மிகப்பெரிய சொத்து.
எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க குழந்தைய பார்க்காம 4 வருஷம் வெளிநாட்டில் இருந்து எப்படின்னா? அது கொஞ்சம் ஃபீலிங்காக தானே இருக்குது. வேறு இப்போ கொரோனா பீரியடு நம்ம கொஞ்சம் வேலை செக்யூர் பண்ணணுமே, கொஞ்சம் குடும்பத்துக்கோசரம் பார்க்கணுமே, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். இவ்வளோ மிஸ் பண்ணீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இங்கேருந்து உங்கள் மனசில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் உள்ள அக்காவுக்கு இல்லை அம்மாவுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, நாங்கள் கஷ்டம் தான் படுறோம். ஒரு சம்டைம் வந்து அவங்களும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. இந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்க மட்டும் நினைக்கிறாங்க. இங்கேயும் கஷ்டப்படுறோம், அவங்களும் மிஸ் பண்ணுறோம். அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்களும் மிஸ் பண்ணுறோம். அதையும் புரிஞ்சுக்கணும். அவங்களும் கஷ்டப்படுறாங்க நம்ம இல்லாமல், அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம், அதான் சொல்ல வரணும். நீங்கண்ணா இந்த நம்ம சொந்தக்காரங்களாம் இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்காங்க, உனக்கு என்னப்பான்னு வெளிநாட்டில். கண்டிப்பாக அது வேணால் நிறைய பேர் சொல்கிறாங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தெரியல, வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ஃபுல்லாக தெரியல அவங்களுக்கு. இங்கே நம்ம வந்து கஷ்டப்படுறோம், எவ்வளோ இது சிங்கப்பூரில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அவங்களுக்கு தெரியாதுங்க. அது இப்போது நம்ம ஃபேமிலிக்கும் இப்போ இந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கும் நம்ம நினைக்கிறாங்களே, வெளிநாட்டில் செம்ம ஜாலியாக சம்பாதிக்கிறாங்கப்பா, சூப்பராக இருக்காங்க, அவங்களாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் அதான் அறியாமை தான், அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அந்த வார்த்தையை. இப்போது இந்த வீட்டில் இருக்கும்போது ருசியாக சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ வீட்டில் ஒய்ஃபு அம்மா கையில் சாப்பிட்டது அப்படின்றப்போ நம்ம அந்த சாப்பாடு இங்கே எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அதெல்லாம் திரும்ப என்ன தோணுதுண்ணா? சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கஷ்டம் தான் இங்கே. இப்போ ஏன்னா இப்போ ஒரு தடவை சமைக்கிறது கூட நம்ம சமைச்சு சாப்பிட்டா கூட அந்த ருசி வராது வீட்டில் சமைக்கிற மாதிரி. நம்ம எப்போயாவது ஊருக்கு போகும்போது அந்த சாப்பாடு கிடைக்குமா எப்படி தான் போயிட்டுருக்கு. வேறு வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்க, அவங்க ஃபேமிலி வந்தாங்க, அவங்க சமைச்சு தரது அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். பட் இங்கே காண்டோவில் இருக்க ஹெச்டிபியில் இருக்கவங்க அந்த மாதிரி ஓகே. இன்னும் ஈவன் ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு அது கூட சமைக்க முடியல. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னுமே. இப்போ உங்கள் குழந்தைங்க நல்லா பேசுகிறாங்களா? பேசுகிறாங்க. பட் ஆனால் இன்னும் நல்லா பழக ஆரம்பிக்கல. ஏன்னா பாண்டிங் வராதில்ல, கூட இருந்தால் தான் நல்லா பேச முடியும். சாப்பாடு விஷயத்துலலாம் இப்போது நமக்கு பிடிச்சது இங்கே நல்லா சாப்பிட்றோம், கிடைக்காது. ஆனால் இருந்தாலும் இங்கே எல்லா சாப்பாடுமே கிடைக்கும். கொஞ்சமாக சமைக்க ஆரம்பிக்கிறோம், சாப்பிட்றோம். அப்போ வந்து நம்ம வீட்டோட சூழ்நிலை, அம்மாவோட கைப்பக்குவம், அதெல்லாம் எப்படி ரொம்ப 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 மிஸ் பண்ணோம். ஆனால் இப்போ மேக்ஸிமம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த ட்ரெஸ்ஸில் இருந்து இன்னும் சாப்பாடு தட்டை கூட எடுத்து வச்சிருக்க மாட்டோம். இங்கே வந்து நம்ம துவைச்சிக்கிறோம், நம்ம தான் சமைக்கிறோம், நம்ம தான் கழுவி வைக்கிறோம். அப்போ அதெல்லாம் அவங்க என்னைக்கே தோணிருக்கோம், நம்ம ஒய்ஃபை இப்படிலாம் பண்ணாங்களா, நம்ம அம்மா இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா, ஒரு நாளாவது நம்ம இதை பண்ணலையே அப்படின்னு என்னைக்கே ஃபீல் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம செய்யும் போது தான் அதோடைய வழிவர்த்தங்கள் தெரியுது. நீங்கள் சொல்லுங்கண்ணே. கண்டிப்பாக நம்ம அதை பண்ணியிருக்கோம்ல, ஒரு நாள் கூட அந்த எச்சு தட்டு கூட எடுத்து வச்சிருக்க மாட்டோம்ல. ஆனால் அவங்க பண்ணவும் விட மாட்டாங்க நம்மள. நம்ம நினச்சா கூட அவங்க பண்ண விட மாட்டாங்க. அவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அவங்களும் வேலை செஞ்சு தான் வருவாங்க. பட் ஆனால் நம்மளை செய்ய விட மாட்டாங்க. அந்த அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. இப்போ நம்ம போய் பண்ணணும் அவங்களுக்கு. எங்கே நம்ம சம்பாதிச்சு எங்கே போய் பண்ணுறது பண்ண முடியல, மிஸ் பண்ணுறோம். சரிண்ணா டைம் கிடைச்சா பண்ணுவோம் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இங்கேருந்து எதாவது சொல்லணும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? உங்கள் வீட்டுக்கு இங்கே ஒரு மெசேஜாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? குழந்தைங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு, இல்லை ஒய்ஃபு, தங்கச்சி, யாருக்கா எதாவது சொல்லணுன்னா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன ஃபேமிலியை மொத்தமாக மிஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன அங்கே இருந்து சொல்ல முடியும்? ஒன்று தான் நமக்கு முக்கியம் இல்லை. எவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சாலும், அந்த காசு பணம் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும், அந்த குடும்பன்றது 1000 கஷ்டங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் மிஸ் பண்ணுறது ஒரு தனிமையில் இங்கே இருக்குல்ல. இங்கே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு ஒன்று இங்கே இல்லைன்னா அதிகமாக அதுவும் கஷ்டம் தான் தனிமையில். அப்பப்போ வந்து நான் பார்த்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நான் அந்த கார்னரில் இருக்கேன், ஈஸ்ட் சைடில் இருக்கேன். 1 மந்த்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இப்போ சாட்டர்டே உங்களுக்கு சண்டே ஃப்ரீயாக இருந்தால் தான் வர முடியும். நான் சம்டைம் எனக்கு ஒர்க் இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை தான். நான் யாராவது ஒரு ஆள் சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து பார்த்துட்டு போகிறோம். இன்றைக்கி ஈவன் என் தம்பி கூட எப்பயுமே ரெகுலராக வருவான், வரல இன்றைக்கி ஒர்க்கு. இங்கே ஆறுதலையும் ஃப்ரெண்ட்ஸு தான். என்ன கஷ்டமாக இருந்தாலும், என்ன வீட்டு சூழ்நிலையாக இருந்தாலும், கஷ்டம் வேலை பழுவாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க. ஓகேண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? பேர் மகேஸ்வரன், பெரம்பலூர்ண்ணா. உங்கள் பேர்ண்ணா? சதீஷ். என்ன ஊர்ண்ணா? பெரம்பலூர் தானே. நீங்கள் என்ன? சசிகுமார், அரியலூர். ஓகேண்ணா. அண்ணா வணக்கண்ணா. சொல்லுங்கள். இப்போது நீங்கள் வந்துட்டு வெளிநாடுக்கு வந்து எத்தனை வருஷம்ண்ணா ஆகுது? நான் இப்போ 2 மாதம் ஆச்சு. முன்னாடி 1 வருஷம் இருந்தேன். இப்போது இங்கே வந்து தனிமையில் இருக்கிறதுக்கும் அங்கே உங்கள் வீட்டோட இருக்கிறதுக்கும் ஃபேமிலி எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ கல்யாணம் பண்ணி 4 மாதம் ஆச்சு. 4 மாதத்தில் திரும்ப சிங்கப்பூர் வந்துட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு. அது ரொம்ப ஃபீலாக இருக்குது. ரொம்ப கல்யாணம் பண்ணிவிட்டு 4 மாதத்தில் சிங்கப்பூர் வந்துட்டிங்களா? ஆமாம், கண்டிப்பாக 4 மாதத்தில் வந்துட்டேன். குடும்பத்தோட சூழ்நிலை சரியில்லை, அதனால் வந்துட்டேன். எப்படி 4 மாதத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி உங்கள் ஒய்ஃப் ஏற்றுக்கிட்டாங்க, ஃபேமிலி எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? ஒய்ஃப் ஏற்றுக்கலை. நானாக சரி கடன் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் சரி நீ வெளிநாடு போனால் கட்ட முடியும் காசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இல்லை, அந்த 4 மாதத்தில் அவங்களை விட்டுட்டு வந்தது வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ ஃபீலாக இருந்துச்சு? அது எப்படி அதை நீங்கள் இப்போ அதை ஏற்றுக்கிட்டு எப்படி இந்த வெளிநாட்டில் வாழ்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக ரொம்ப ஃபீலாக தான் இருக்குது. 4 மாதத்தில் விட்டு வந்தோன்னா ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது.
இப்போ இங்கேருந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அது நிறையா இருக்குது சொல்லணும்னா. சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள். அதெல்லாம் வேணாம், விடுங்க, அதை பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வெளிநாட்டில் இருக்கும்போது இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அங்கே இருக்கும்போது நம்ம கூட உங்கள் ஒய்ஃப் இருந்திருப்பாங்க, அம்மா இருந்திருப்பாங்க, அப்பா பார்த்துருப்பாங்க. இங்கே இருக்கும்போது அந்த ஆறுதல், அந்த பாசம்லாம் கிடைக்கல. அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம உடம்பு சரியில்லை நம்மளே தான் பார்த்துக்கணும். நம்ம பக்கத்தில் பெட்டுக்காரங்க ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்களும் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா நம்மளே தான் பார்த்துக்கணும். நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். இங்கே வந்து இந்த நிமிஷத்தில் இப்போ அம்மாவோட சாப்பாடு, உங்கள் ஒய்ஃப் கையில் சாப்பிட்ட சாப்பாடு, இங்கே அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கலையே, அந்த மாதிரி ஃபீல்லாம் எப்படி, எவ்வளோ இதாக இருக்கும்? அது கண்டிப்பாக இங்கே கிடைக்காது. எவ்வளோ தான் சமைச்சு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் வராது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வராது. இங்கே தான் வெளிநாட்டில் தான் எல்லா சாப்பாடும் கிடைக்குமே, எல்லா ருசியான சாப்பாடும் கிடைக்குமே, அப்புறம் ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது என்ன தான் இருந்தாலும், என்ன ருசியாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இங்கே கிடைக்காது. அதுவும் என் பொண்டாட்டிகளை சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சு. பொண்டாட்டி அவ்வளோ பிடிக்கும்? ஆமாம் ஆமாம். அவ்வளோ அருமையாக சமைப்பாங்களோ? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அம்மா சாப்பாடு, ஒய்ஃப் சாப்பாடுலாம் மிஸ் பண்ணுறீங்க ரொம்ப? ஆமாம், ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி. இப்போ இங்கேருந்து உங்கள் ஒய்ஃபு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? இங்கேருந்து எதாவது சொல்லணும்னா மெசேஜ் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? என்ன சொல்லுவேன், உடம்பு நல்லா இருக்கா, உடம்பு பார்த்துக்க, அதான் சொல்லுவேன். கன்சீவாக இருக்காங்க, அது ரொம்ப எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. சூப்பராக கன்சீவாக இருக்காங்களா? நான் வாழ்த்துக்களேன். உங்கள் ஒய்ஃபுக்கு இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சி என்ன சொல்லுவீங்க? ஒய்ஃபுக்கு என்ன சொல்லுவேன், நல்லா இருக்கியா, என்ன பண்ணுற, பாப்பா அப்படி என்ன பண்ணுது, நல்லா இருக்கு அப்படின்னு கேட்பேன். வேறு என்ன, அதான் கேட்பேன். சரி. ஒழுங்காக சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படிம்பேன். ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது, குழந்தைன்ற இங்கே. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இப்போ குழந்தை பிறகு டயத்தில் லீவ் கொடுப்பாங்களா என்னன்னு அது வேறு டவுட்டாக இருக்குது கம்பெனி. பாப்பா அப்படின்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு லீவ் கொடுப்பாங்க நினைக்கிறேன். நன்றி. சரி, நன்றி. கண்டிப்பாக. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் பாண்டி விக்னேஷ். இப்போ வெளிநாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுதுண்ணே? நான் வந்து 1 வருஷம் ஆச்சு. அங்கே நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊர்? நான் மதுரை. இப்போது வெளிநாட்டுக்கு வந்திருக்கீங்க, 1 வருஷம் ஆச்சு. உங்கள் ஃபேமிலியை வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு மிஸ் பண்ணுறேன். நான் வந்து இது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வந்ததில்லை. இதுதான் எனக்கு முதலாக வந்தது, சிங்கப்பூர்னு வந்தது. இங்கே நம்ம ஃபேமிலியில் இப்போது அம்மா சாப்பாடு, அம்மாவோட அன்பு, அதெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? இங்கே அந்த சாப்பாடு அவங்க அம்மா சமைச்சு கொடுக்குறதெல்லாம் எப்படி? என்னதான் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலுமே அந்த அளவுக்கு அது இல்லை. அது ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம கூட ஃபேமிலி எல்லோரும் இருப்பாங்க, நம்மளை உடனே பார்த்துப்பாங்க, உடனே கூப்பிட்டு போயிடுவாங்க, ஏதாவது ஒன்று தேவை உடனே செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம இங்கே எம்சி போட்டோ ரூமில் இருக்கும்போதோ அந்த உடம்பு சரியாத சூழ்நிலை எப்படி நீங்கள்? அது வந்து அங்கெல்லாம் நமக்கு வந்து பார்ப்பாங்க, சுடுது நிற்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே வந்து யாருமே இல்லை. இங்கே உள்ள ஃப்ரெண்டு தான் நமக்கு வந்து ஆதரவான பேச்சு. அவங்க சொல்கிற ஆதரனால நம்ம வந்து உடம்பு ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஆனால் இப்போது உங்கள் ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களே, இங்கேருந்து இப்போது உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அம்மாவுக்கு அப்பாவுக்கு இங்கேருந்து என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இங்கே நான் நல்லா இருக்கேன், அவங்களும் அங்கே நல்லா இருக்கணும், அதுதான் சொல்லணும். உண்மையாகவே இப்போ வெளிநாட்டு வாழ்க்கைன்றது விரும்பி வந்தீங்களா, இல்லை ஒரு சூழ்நிலையா? இல்லை, நான் ஆசைப்பட்டு வந்தேன். பட் இங்கே வந்த அப்போ தான் தெரியுது சுச்சுவேஷன் இப்படி இருக்குன்னு. இன்னும் 1 வருஷம் முடிச்சுட்டு போயிருக்கு. இப்போது இங்கேருந்து ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துட்டீங்களா? நம்ம ஊரோட அந்த சூழ்நிலை, அந்த வாழ்க்கை முறையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது நிறையா. இப்போ கூட இந்த வர ஏப்ரல் வந்து நம்ம ஊரில் சித்திரை திருவிழா, அது ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். வருஷம் இருந்துட்டு இந்த வருஷம் இல்லாத வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரிண்ணா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, லீவில் 2 வருஷம் கழிச்சு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.